தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமைகள் நடைபெறாத நாளே இல்லை என்று முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளையொட்டி புதுக்கோட்டை திலகர் திடலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமைகள் நடைபெறாத நாளே இல்லை எனவும், பாதிக்கப்படும் பெண்கள் அப்பா என்று கதறுவது முதலமைச்சர் ஸ்டாலின் காதில் விழவில்லையா எனவும் கேள்வி எழுப்பினார். இன்றைக்கும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் யார் என்று கேட்டால் விஜயபாஸ்கர் தான் என்று சொல்கிறார்கள் எனவும், கடந்த அதிமுக ஆட்சிக்கு அச்சாரமாக ஆதாரமாக இருந்தவர் விஜயபாஸ்கர் எனவும் புகழாரம் சூட்டிய கடம்பூர் ராஜு, 4 ஆண்டுகள் நல்லாட்சி செய்த எடப்பாடி பழனிசாமிக்கு பக்கபலமாக இருந்தவரும் விஜயபாஸ்கர் தான் என குறிப்பிட்டு புதுக்கோட்டை மாவட்ட அதிமுக தொண்டர்களை உற்சாகப்படுத்தினார். 2001 இதே புதுக்கோட்டையில வெற்றி கொடி நாட்டியவர் அன்பு சகோதரர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள். இன்னைக்கு சொல்றேன், வர்ற தேர்தலில் புதுக்கோட்டையில நாம் பெறக்கூடிய வெற்றி சேஞ்சார்ஜ் கோட்டையில எதிரொலிக்கும். அதற்கு அச்சாரமாக இன்றைக்கு அம்மா அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய பிறந்த நாளில் சொல்வார்கள், வாழ்கின்ற காலத்தில் என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு யாரும் என்னை தேடி வராதிங்க. சில பேர் உண்டியல் வச்சு உட்கார்ந்துக்கிட்டு உண்டியலை நிரப்பின தலைவர்கள் அந்த நாட்டில் உண்டு. ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நலத்திட்ட உதவிகளாக ஏழை எளிய மக்களுக்கு, குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு, தாயதத்தையற்ற அனாதை குழந்தைகளுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, விளிம்பு நிலையில் வாழ்கின்ற அடித்தட்டு மக்களில் வாழ்கின்ற மக்களுக்கு பிறந்த நாளாக நலத்திட்ட உதவிகளாக கொண்டாடுங்கள் என்று சொன்னார்கள்.